Hi students, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th Max chapter 5ல இருக்க important exercise பார்க்க போறோம். So exercise 5.2 வந்து ஒரு important exercise. And last வீடியோல நான் parabola என்னன்னு ஒரு சின்ன explanation கொடுத்துட்டு parabola related sumsலாம் solve பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. And வாங்க question என்னன்னு பார்க்கலாம். So exercise 5.2 ஓட first sum இது. So find the equation of parabola in each of the cases given below. So இதில் first subdivision வந்து focus 4,0 and directrix x is equal to -4. So நம்மள கேட்டிருக்கிறது வந்து equation of parabola form பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இந்த கேஸில் focus and directrix கொடுத்துருக்காங்க. So focus நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 4,0. directrix வந்து x is equal to -4னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த கிராஃப் வரைஞ்சிடுறேன். ஸோ 4,0ன்ற பாயிண்ட்டை நீங்கள் வந்து எப்படி மார்க் பண்ணுவீங்க, இது வந்து எக்ஸு இது வந்து ஒய். ஸோ எக்ஸில் 4 ஒயில் வந்து 0. ஸோ எக்ஸில் 4 ஒயில் வந்து 0னா இந்த இடத்துல நம்மளோட ஃபோக்கஸ் கிடைக்கும். அண்ட் directrix வந்து x is equal to -4னு கொடுத்துருக்காங்க. ஸோ x is equal to -4னா எக்ஸோட மைனஸ் குவாட்ரண்ட் வந்து இந்த இடத்துல. ஸோ directrixன்னு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்மளோட directrix. ஸோ இதுதான் வந்து x is equal to -4. ஆனால் இந்த பேரபோலா வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னு நம்ம கொடுக்கல. ஸோ இந்த directrix அண்ட் ஃபோக்கஸ் வச்சு நம்ம அது வந்து எந்த ஷேப்பில் ஃபார்ம் ஆகும்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ directrix வந்து x is equal to -4னா நம்மளோட பேரபோலா வந்து டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸாக தான் இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் நம்ம ஓப்பன் ரைட் பேரபோலா வரையணும். ஸோ directrixனால் என்னதுன்னா இந்த பேரபோலாவை டச் பண்ணாமல் தள்ளி நம்ம அதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறோம்ல அதுதான் வந்து directrix. ஸோ இந்த directrixை வச்சு தான் அது வந்து எந்த சைடு ஓப்பனாக இருக்க பேரபோலான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x is equal to -4னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது மைனஸ் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு தள்ளினா எக்ஸ் வந்து ப்ளஸ் குவாட்ரண்ட்டில் ஓப்பன் ரைட் ஷேப்பில் வந்து பேரபோலா ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஃபோக்கஸும் வந்து 4,0ன்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக ஃபோக்கஸும் வந்து அதுக்குள்ளே மார்க்காக இருக்குது. ஸோ இதோட ஈக்குவேஷன் வந்து எப்படி, ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வந்து என்னதுன்னா y² is equal to 4ax. ஏன்னா இது வந்து என்னது ஓப்பன் ரைட் பேரபோலா. ஸோ அதனால நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் y² is equal to 4axன்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஓப்பன் ரைட் பேரபோலானா நம்மளோட ஈக்குவேஷன் வந்து y² is equal to 4ax. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு சென்டர் கொடுக்கல, வெறும் நமக்கு ஃபோக்கஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட ஈக்குவேஷன் வந்து y² ஓப்பன் ரைட் பேரபோலாக்கு y² is equal to 4ax. அண்ட் ஃபோக்கஸ்ன்றது வந்து இந்த இடத்துல நமக்கு 4,0ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஃபோக்கஸ்னால் வந்து ஏன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது வந்து சென்டர் எக்ஸ் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இதில் ஃபோக்கஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்து டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ y² is equal to 4, ஏவோட வேல்யூ வந்து 4. ஸோ 4 into x. ஸோ y² is equal to 4 4s are 16, 16x. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வந்து வெறும் எக்ஸு அண்ட் ஒய் டேர்ம் மட்டும்தான் இருக்கணும். மிச்சம் எல்லா டேர்மும் வந்து நம்ம ஃபைன் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து ஏ டேர்ம் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஏ டேர்ம் வந்து இதில் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வந்து y² is equal to 16x. அண்ட் இது வந்து செகண்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்டில் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா தான் இதுவும். passes through 2, -3. ஸோ இந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணி போகுதுன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டயக்ராமில் வரையுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டேன். ஸோ 2, -3 பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து -3. எக்ஸ் 2, ஒய் வந்து -3னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபாலோ ஆகும் பாயிண்ட். ஸோ 2, -3 இந்த பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் passes through the point. ஸோ இந்த பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி தான் வந்து அந்த பேரபோலா
மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்கலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேரபோலாவோட சென்டர் லைன் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பேரபோலா வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து ஒரு ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா. ஸோ ஒய் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு வந்து அந்த பேரபோலாவோட சென்டர் லைன் வந்து பாஸ் ஆகிறது தான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. இங்கே வந்து நம்ம ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலாவோட ஃபார்முலா வந்து என்னது? ஸோ ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலாவோட ஃபார்முலா வந்து என்னது? சென்டர் கொடுக்கலன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay. ஸோ இதில் நமக்கு வந்து வெறும் பாசஸ் த்ரூன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் சென்டர் கொடுக்கல. அண்ட் இட்ஸ் அ ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா. வந்து என்ன பேரபோலா? ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா. ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலான்றதுனால எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay. ஓகேவா? ஆனால் இதில் வந்து நம்ம ஏ டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும். ஆனால் ஏ டேர்ம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏ டேர்ம் ஃபைண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சப்ஸ்டியூட் 2, -3 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay. ஸோ இது நம்மளோட எக்ஸு, இது நம்மளோட ஒய். ஸோ 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4a நம்ம கண்டுபிடிக்கல, ஒய் வந்து -3. ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4 which is equal to minus of minus வந்து plus. ஸோ 12a. ஸோ a is equal to 4. இந்த 12 வந்து டிவிஷனுக்கு போயிடும் 12. ஸோ a ஓட வேல்யூ வந்து 1/3. ஸோ நம்ம a ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை வந்து அகெயின் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் a is equal to 1/3 in equation 1. சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம ஃபார்முலா எப்படி வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4. ஏயோட வேல்யூ வந்து 1/3 இன்ட்டு ஒய். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4/3y. ஸோ இதை வந்து 3 வந்து இந்த சைடு நான் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். 3 இந்த சைடு போயிடுச்சுன்னா 3x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4y. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலாவில் எப்படி இருக்கணும்? ஏ டேர்ம் அந்த டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வெறும் எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம ஏ டேர்ம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து தேர்ட் சப்டிவிஷன். இதில் வந்து வேர்டெக்ஸ் வந்து 1, -2ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோக்கஸ் வந்து 4, -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் கொடுத்துருக்க சம். ஸோ இது வந்து எப்படி ஃபாலோ ஆகும்னா, நான் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன் அண்ட் ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1, -2. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் வந்து -2ன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் -2னா வேர்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் 1, -2 அண்ட் ஃபோக்கஸ் வந்து 4, -2. ஸோ ஃபோக்கஸ் வந்து இதே லைனில் கொஞ்சம் தள்ளி ஃபாலோ ஆகுது. ஸோ 4, -2. ஸோ வேர்டெக்ஸ் ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே ஒரு பேரபோலாக்கு வந்து நடுவில் தான் ஃபாலோ ஆகும். ஸோ சென்டர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அந்த நடு லைனில் ஃபாலோ ஆகிறது தான் வந்து வேர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ வேர்டெக்ஸ் வந்து 1, -2னா இந்த வேர்டெக்ஸ் வந்து இப்படி ஃபாலோ ஆகும் பேரபோலா. ஸோ சென்டர் அந்த பேரபோலாவோட சென்டர் வந்து 1, -2ன்னு அர்த்தம் அண்ட் ஃபோக்கஸ் வந்து 4, -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஓப்பன் ரைட் பேரபோலா. ஸோ ஓப்பன் ரைட் பேரபோலா வித் வேர்டெக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஸோ நம்மளோட ஓப்பன் ரைட் பேரபோலா வித் வேர்டெக்ஸ்னால் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ y - k the whole square is equal to 4a into x minus h. ஸோ இந்த பேரபோலா வந்து ஓப்பன் ரைட் பேரபோலா. ஸோ ஓப்பன் ரைட் பேரபோலா வித் வேர்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வந்து எப்படி ஃபாலோ ஆகும்னா, ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா இஸ் y minus k the whole square is equal to 4a into x minus h. ஸோ இதில் வந்து வேர்டெக்ஸ் வந்து
ஹெச் அண்ட் கேன்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ வேர்டெக்ஸ் வந்து நமக்கு தெரியும், ஆனால் இதில் வந்து ஃபோக்கஸ் நமக்கு தெரியாது. ஆனால் ஃபோக்கஸ்க்கு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துட்டு வேர்டெக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வேர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ வேர்டெக்ஸ் 1,-2 அண்ட் ஃபோக்கஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4,-2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸோட ஃபார்முலா வந்து என்னது, ரூட் ஆஃப் x1 - x2 the whole square plus y1 - y2 the whole square. ஸோ இது வந்து நான் x1 y1 எடுத்துக்கலாம், இது வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ a is equal to root of x1 வந்து என்னது 1 minus x2 வந்து 4 the whole square plus y1 வந்து -2 minus y2 வந்து -2 தான். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ். ஸோ +2 the whole square. ஸோ a is equal to root of 1 - 3 வந்து -3 the whole square plus -2ம் +2ம் கேன்சல் ஆயிரும். ஸோ 0 square. ஸோ a is equal to 3 square வந்து 9. ஸோ a is equal to 3. ஸோ a ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட வேர்டெக்ஸு h and k இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வித் வேர்டெக்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1,-2 1,-2 அண்ட் ஃபோக்கஸ் a is equal to a வேல்யூ வந்து என்னது 3 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 3 இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ y மைனஸ் இது வந்து நம்மளோட h, இது வந்து நம்மளோட k வந்து -2. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ். ஸோ y +2 the whole square is equal to 4. a வேல்யூ வந்து 3 into x minus h வேல்யூ வந்து 1. ஸோ x minus 1. ஸோ y +2 the whole square is equal to 4 3s are 12 into x minus 1. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி x and h டேர்ம் இருந்தால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும். அண்ட் a டேர்ம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும். வெறும் x and y டேர்ம் மட்டும்தான் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலாவில் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலாவில் ஃபோர்த் சப்டிவிஷன். அண்ட் இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4,-8 அண்ட் 4,8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்னது, இந்த பேரபோலாவுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம். த லாங்கஸ்ட் லைன் கனெக்டிங் 2 பேரபோலாஸ், அதோட டிஸ்டன்ஸ் தான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சம்மில் வந்து நமக்கு அந்த லேட்டஸ்ட் ரெக்டர்ஸோட எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 4,-8ன்றது இந்த இடத்துல ஃபாலோ ஆகும். அதே மாதிரி 4,8ன்றது இந்த இடத்துல ஃபாலோ ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இப்படி தான் நம்மளோட பேரபோலா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து 4,-8 அண்ட் 4,8ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆரிஜின் வந்து சென்டர் வந்து வேர்டெக்ஸ் நம்ம கொடுக்கல, அதனால சென்டர் வந்து 0,0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ரைட் பேரபோலா. ஸோ ஓப்பன் ரைட் பேரபோலாக்கு ஈக்குவேஷன் எப்படி ஃபாலோ ஆகும், ஈக்குவேஷன் ஆஃப் parabola is y square is equal to 4ax. ஸோ இந்த இடத்துல நம்ம a ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ a வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து a ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சாரி, இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள மிட் பாயிண்ட். ஸோ நடுவில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் எப்போவுமே ஃபாலோ ஆகும். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம்லோட எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட மிட் பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ பாயிண்ட்ஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4,-8 and 4,8. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இதோட மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து என்னது, நமக்கு x1
plus x2 by 2, comma y1 plus y2 by 2. ஸோ இதுதான் நம்மளோட x1, இது நம்மளோட y1, இது நம்மளோட x2, இது நம்மளோட y2. ஸோ which is equal to focus A is equal to x1 வந்து 4. ஸோ 4 plus x2 வந்து 4. 4 plus 4 by 2 plus y1 வந்து minus 8 plus y2 வந்து plus 8. Plus 8 by 2. So A is equal to 4 plus 4 வந்து 8. 8 by 2, 8 minus 8 plus 8 வந்து cancel ஆயிடும். So 0 by 2. So A is equal to 2 4s are 8, 0 by 2 வந்து 0. So A is equal to 4, 0. So center வந்து 0, 0 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபோக்கஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக A is equal to 4ன்னு எழுதிக்கலாம். வேர்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் இதில் வந்து சென்டர் வந்து 0, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபோக்கஸ் A வந்து 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் parabola is y square is equal to 4ax. So y square is equal to 4. A oda value வந்து 4 into x. So y square is equal to 16x. So இதுதான் நம்மளோட equation of parabola. So இதில் வெறும் x term and y term மட்டும்தான் இருக்கணும். So this is the answer. Thank you.